எனது அருமை பிள்ளையே, முதலில் உனது மனதில் எழும் எண்ணங்கள் அனைத்தையும் நீ கைவிட்டால் உன் வாழ்க்கையில் நீ வேறு எதையுமே விட்டு கொடுக்க வேண்டியதில்லை அம்மா. உனக்கு எதிரிகள் இல்லை என்றால் நீ இன்னும் வாழ்க்கையில் வளரவே இல்லை என்று தான் அர்த்தம். எதை சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த நினைக்கின்றார்களோ அதையே உனது ஆயுதமாக்க. அறிவை தேடி ஓடி நிறைய சிந்தனை செய். மற்றவர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்று பெயர் கொடுப்பார்கள் என்றால் அந்த பெயர் உனக்கு வேண்டவே வேண்டாம். தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவரை தாழ்ந்தவனாகவும் நினைப்பவன் ஒரு மனநோயாளி. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன்தான் மாமனிதன். உன்னுடைய வெற்றிக்காக நீயாகவே ஒரு பாதையை ஏற்படுத்தி கொண்டு அதில் பயணம் செய்தால் உனது வெற்றி தீர்மானமாகாது. ஆனால் உன்னிடம் தீவிரமான முயற்சிகள் இருந்தால் மட்டுமே தான் நீ செல்லும் பாதைகள் எல்லாம் வெல்லும் பாதையாக மாறும். பந்தய குதிரையை பார்த்திருக்கிறாயா? அது ஓடுதளத்தில் ஓடும்போது அது என்ன புல்லையோ கொல்லையோ பார்த்து கொண்டா ஓடுகின்றது? இல்லையே, தனது வெற்றிக்கான இலக்கை மட்டுமே நோக்கி ஓடுகின்றது. அதேபோல் நீயும் உன் வெற்றிக்காக ஓடு. ஓடும் தூரம் வரை ஓடிக்கொண்டே இரு. கீழே விழுந்தாலும் ஓடு. எங்கே விழுந்தாய் என்பதை விட எங்கே கவனத்தை நீ சிதறவிட்டாய் என்பதை கவனித்துப்பார். அப்போது நீ விழவே மாட்டாய். விழுந்தாலும் நீயாகவே தானாய் எழுந்து கால் ஊன்றி நிற்பாய் எனது துணை கொண்டு. யாருக்கும் நீ அடங்கி போக தேவையில்லை அம்மா. யாரையும் நீ அடக்கவும் தேவையில்லை. நீ என் பிள்ளை. ஏனென்றால் நீ வாழ்வது உனது வாழ்க்கையை தான், அடுத்தவர்களின் வாழ்க்கையை அல்ல. என்றும் உன் வாழ்க்கை உன் குடும்பம் என்று சந்தோஷமாக வாழ்.